வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. இன்றைய தினம் உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் நமது டிவியின் மே தின நல்வாழ்த்துக்கள். தொடர்வன தலைப்புச் செய்திகள். சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று. உழைக்கும் மக்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு. கட்டணத்தில் மாற்றமில்லை, அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் அறிவிப்பு. இந்திய வான்வெளியில் பாகிஸ்தான் விமானங்களுக்கு தடை. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். இன்று சர்வதேச ரீதியில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது. தொழிலாளர் தினம் ஒரு நாட்டின் அபிவிருத்தி தொழிலாளர்களில் தங்கியுள்ளது. மானுட உலகம் இயங்குவது தொழிலாளர்களினுடைய உழைப்பில். அந்த உழைப்பு காலம் நேரம் தகுதி பாராது எல்லா இடங்களிலும் பிரயோகிக்கப்படுகிறது. உரிமைகள் மறுக்கப்பட்டு அடிமை வாழ்விற்கு உட்பட்டிருந்த உழைக்கும் வர்க்கம் தங்களின் நலன்களுக்காக பல நூற்றாண்டுகளாக போராடினர். 18ஆம் நூற்றாண்டில் 12 மணி முதல் 18 மணி நேர கட்டாய தொழில் நிர்பந்தம் உட்பட தொழிலாளர்களுக்கு எதிரான அநீதிகளை எதிர்த்து வீதிக்கு இறங்கிய உழைக்கும் சமூகம் ஆரம்பித்த போராட்டத்தின் முடிவில் அவர்களின் அடிமை சங்கிலி உடைத்தெறியப்பட்ட நாளையே மே தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். உலகம் முழுவதிலும் மே மாதம் 1ஆம் திகதி தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் வர்க்கத்தை போற்றும் வகையில் அன்றைய தினம் அரசியல் சமூகத்தினால் தொழிலாளர்களுக்கென கூட்டங்களும் மேடை பேச்சுகளும் நடத்தப்பட்டு தொழிலாளர்களின் ஒற்றுமை, பலம், அர்ப்பணிப்பு என்பன குறித்து பேசப்படுகிறது. ஒரு நாட்டின் அபிவிருத்தி தொழிலாளர்களில் தான் தங்கியுள்ளது. உழைக்கும் வர்க்கத்தை கௌரவப்படுத்துவதில் சில சமூகம் அக்கறை கொள்வதே இல்லை. இதற்கு நமது நாட்டில் உள்ள சிறந்த உதாரணம் மலையக தோட்ட தொழிலாளர்கள். சாதாரண அடிப்படை சம்பளத்தை கூட தமது ஜீவனோபாயத்திற்கு ஏற்ற வகையில் பெற முடியாத துர்ப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதுபோன்று இன்று நேற்று அல்ல, காலம் காலமாக இடம்பெறுவது பெரும் அவலமாகும். தோட்ட தொழிலாளர்களை கொண்டு தமது பொருளாதாரத்தை பலப்படுத்தும் முதலாளிமார் உட்பட அரசாங்கம் ஏன் தமது பொருளாதாரத்தின் அத்திவாரத்தை பலப்படுத்த தவறியிருக்கின்றனர்? இலங்கையில் மே தின கூட்டங்கள் நாடு பூராகவும் இடம்பெறவுள்ளது. மே தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஏராளமான பேரணிகள் மற்றும் நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. குறிப்பாக கொழும்பில் குறைந்தது 15 நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளதால் இலங்கை போலீசார் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை செயல்படுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பில் உள்ள காலி முகத்திடலில் தேசிய மக்கள் சக்தி அதன் பேரணியை நடத்துகிறது. இலங்கை பொதுஜன பெரமுன நுகைகுடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்த வெளியரங்கில் பிற்பகல் 2 மணிக்கு இடம்பெறவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச இப்பேரணியில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை சுதந்திர கட்சி கொழும்பு 10 பார்லி சாலையில் உள்ள அதன் தலைமையகத்தில் முன்னாள் தலைவர் DP இளங்கரநத்தனவுக்கு மலரஞ்சலி செலுத்துதல் மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர்களின் பங்கேற்புடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு நினைவு நிகழ்வை நடத்துகிறது. கொழும்பில் உள்ள பிற குறிப்பிடத்தக்க இடங்கள் ஹைட் பார்க், விகார மகாதேவி பூங்கா, திறந்தவெளி அரங்கம், கொழும்பு நகராட்சி வளாகம், ஆர்மர் வீதி, AE குணசிங்க சிலைக்கு அருகில் உள்ள கெசல்வட்டா, PD ஸ்ரீசேனா மைதானம், தபால் தலைமை அலுவலகம், கொஸ்கந்தா சந்தியா மற்றும் பொது நூலகம் ஆகிய இடங்களில் பேரணிகள் மற்றும் நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. கொழும்புக்கு வெளியே ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் தலவாக்கலை நகரில் பிற்பகல் 2 மணிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தனது பேரணியை நடத்துகிறது. இதில் சுமார் 50,000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்கள் சக்தி கட்சி இந்த கட்சி பாரகாபொல வாராந்திர சந்தை மைதானத்தில் காலை 10:30 மணிக்கு தொழிலாளர்கள் தொழில் முனைவோரை நோக்கியற்ற தலைப்பில் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்கிறது. முன்னணி சோசலிச கட்சி அவர்களின் பேரணி
கிருளப்பனை லலித் அதுலத் முதலி மைதானத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை குறித்து சில பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் பணியில் உள்ள போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கையை உருவாக்க சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைந்து போராடுவதற்கு நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விடுத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியலால் அளிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கையை உருவாக்க சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைந்து போராடுவதற்கு நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். சர்வதேச புவிசார் அரசியல் மாற்றங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஸ்திரமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை உறுதி செய்கிறேன். நாட்டில் பொருளாதார சமூக அரசியல் ரீதியான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயலாற்றுகிறது. ஸ்திரமான மற்றும் நம்பகமான எதிர்காலத்தை அடைவதற்கு நாம் ஒன்றிணைந்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உழைக்கும் மக்களின் வியர்வை, இரத்தம் மற்றும் உயிர் தியாகங்கள் நிறைந்த வேதனையான வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு வெற்றி ஆண்டில் ஒரு மக்கள் அரசாங்கத்தின் கீழ் 139வது சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிறோம். அரசு, தனியார், தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உட்பட அனைத்து உழைக்கும் வர்த்தகத்தின் பொருளாதார சக்திகளையும் வலுப்படுத்த அரசாங்கம் ஒரு முறையான வேலை திட்டத்தை தயாரித்துள்ளது. மக்களின் பாதுகாப்பு, சுதந்திரம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கும் அதே வேளையில் மிகவும் ஸ்திரமான மற்றும் நம்பகமான எதிர்காலத்தை அடைவதற்கு நாம் ஒன்றிணைந்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் வென்றெடுத்த உரிமைகளை பாதுகாத்து நாட்டை கட்டியெழுப்ப உறுதியுடன் ஒன்றிணைந்து உழைப்போம். தமிழர்களுக்குரிய கட்சி தமிழரசு கட்சியே. இதனை வெற்றியடைய செய்ய அனைவரும் முன்வர வேண்டும் என தமிழரசு கட்சி சார்பாக கிளிவட்டி வட்டாரத்தில் போட்டியிடும் மதியழகன் தெரிவித்துள்ளார். எங்களோட வட்டாரத்துடைய கிராமங்கள்ல நிறைய பிரச்சனை இருக்கு. கான் பிரச்சனை இருக்கு, மின் குமிழ் பிரச்சனை இருக்கு, வடிகான் பிரச்சனை இருக்கு, வீதி பிரச்சனை இருக்கு. எங்களோட கிளிவட்டி வட்டாரத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறதுக்காக நான் எங்களை மக்களுடைய முடிவுக்கு அமையவாகவும் கட்சியின் முடிவுக்கு அமையவாகவும் நான் இந்த தமிழரசு கட்சியின் வேட்பாளராக தெரிவு செய்து அனைத்து கிராமங்களிலும் முன்முறமாக எங்களுக்கு வெற்றியை நோக்கிய பாதையினூடாக எங்களை இளைஞர்களோடு சேர்ந்து நான் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். தமிழனுக்குரிய கட்சி தமிழ் கட்சி என்றது வீட்டு சின்னத்துக்குரிய தமிழிசை கட்சி தான். இந்த தமிழிசை கட்சிக்காக முச்சக்கர வண்டி கட்டணத்தில் மாற்றத்தை அறிவிக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் எரிபொருள் விலையை குறைத்தாலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தில் மாற்றத்தை அறிவிக்க முடியாதென அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது பொது போக்குவரத்திற்கான கட்டணம் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை செயற்படுத்துமாறும் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர குறிப்பிட்டார். நாட்டிற்கு பொருத்தமானதை செய்யும் அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு உள்ளது எனவும் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர கூறினார். நாட்டில் டெங்கு நோய் தீவிரமாக பரவி வருவதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இதுவரை 17,459 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கொழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 5,018 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் சுதத் சமவீர தெரிவித்தார். அத்துடன் டெங்கு தொற்றால் 6 இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் வைத்திய நிபுணர் கூறினார். கடந்த சில வாரங்களாக தினசரி அடிப்படையில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதை அவதானிப்பதாகவும் வைத்திய நிபுணர் குறிப்பிட்டார். மேலும் தற்போதைய வானிலை நிலவரத்தாலும் தென்மேற்கு பருவமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாலும் எதிர்காலத்தில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும் வைத்திய நிபுணர் கூறினார். அத்துடன் டெங்குவை பரப்பும் நுளம்புகளால் பரவும் மற்றொரு வைரஸான சிக்குன்குனியா நோய் மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு பிற மாவட்டங்களிலும் அதிக அளவில் பதிவாகியுள்ளது.
எதிர்காலத்தில் நுளம்புகள் மூலம் பரவும் நோய்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதால் சுகாதார பணிப்பாளரால் மே மாதத்தை விசேட நுளம்பு கட்டுப்பாட்டு மாதமாக அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் பகுதிகளை தொடர்ந்து புறக்கணித்து வரும் எந்த ஒரு வீடு அல்லது நிறுவனத்திற்கும் எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் என வைத்திய நிபுணர் தெரிவித்தார். வவுனியாவில் முட்டை விற்பனை நிலையத்தில் பாடசாலை உட்பட பலருக்கு பழுதடைந்த முட்டைகளை விற்பனை செய்வதாக கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்து சுகாதார பரிசோதகர்கள் திடீர் பரிசோதனை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் உள்ள முட்டை விற்பனை நிலையத்தில் பாடசாலை உட்பட பலருக்கு பழுதடைந்த முட்டை விற்பனை செய்ததாக கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது பொது சுகாதார பரிசோதகர்களால் பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முட்டைகளும் மீட்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டன. வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் இயங்கி வரும் முட்டை விற்பனை நிலையத்தில் இருந்து பாடசாலை மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் பழுதடைந்த நிலையில் காணப்பட்டதாக வவுனியா பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு கிடைத்த 3 முறைப்பாடுகளை அடுத்து குறித்த வர்த்தக நிலையம் மீது சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது பாவனைக்குதவாத முறையில் முட்டை விற்பனை செய்ததாக குறித்த வர்த்தக நிலையத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் அதிகளவான முட்டைகளும் பொது சுகாதார பரிசோதகர்களால் கைப்பற்றப்பட்டன. விளம்பர இடைவேளைகளுக்கு பிறகு நமது டிவியின் மதிய நேர செய்திகள் தொடரும். கோண்டாவில் நவீன வசதிகளுடன் கூடிய மாடி வீடு விற்பனைக்கு உண்டு. கோண்டாவில் ஞான வைரவர் வீதியில் அமைந்துள்ள இந்த வீடு வெறும் 30 மீட்டர் தூரத்தில் பலாலி வீதிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. ஒன்றரை பரப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய 2 மாடி வீடு. வீட்டின் பெறுமதி 6.5 கோடி ரூபாய். தொடர்பு கொள்ள 077-78-20-486. உங்கள் கனவு இல்லங்களை தேர்ந்தெடுக்க இன்றே அழையுங்கள். நாடு முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான 24 முக்கிய நீர்த்தேக்கங்கள் தற்போது நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான 24 முக்கிய நீர்த்தேக்கங்கள் தற்போது நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் 6 நீர்த்தேக்கங்களும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 6 நீர்த்தேக்கங்களும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 4 முக்கிய நீர்த்தேக்கங்களும், பதுளை, குருநாகல், மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் தலா 2 நீர்த்தேக்கங்கள் என மொத்தம் 24 நீர்த்தேக்கங்கள் இவ்வாறு நிரம்பி வழிவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பிரதான நீர்த்தேக்கங்களுக்கு மேலதிகமாக 16க்கு மேற்பட்ட நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் நிரம்பி வழிவதாக சுட்டிக்காட்டிய நீர்ப்பாசன திணைக்களம் தொடர்ந்து நீர் நிரம்பி வழிந்தாலும் நீர்த்தேக்கங்களில் மொத்த நீர் சேமிப்பு திறனில் 91% வெற்றிகரமாக தக்க வைத்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தொடர்பான சர்வதேச செய்திகள். பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய விண்வெளியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதனை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு எடுத்து வருகின்றது. இந்நிலையில் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டது. பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட விமானங்களுக்கும் பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களால் இயக்கப்படும் சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்களுக்கும் இந்திய வான்வெளியில் நுழைவதற்கு இந்திய அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இந்த தடை பாகிஸ்தான் ராணுவ விமானங்களுக்கும் பொருந்தும். இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரடி விமானங்கள் இல்லை. சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பிற கிழக்காசிய நாடுகளுக்கான விமானங்களுக்கு பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்தி வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். நடப்பு IPL தொடரில் சென்னை அணியை வீழ்த்தியதன் மூலம் பஞ்சாப் அணி புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது.
நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. நாணய சுழற்சியில் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய சென்னை அணி 19.2 ஓவர்களில் 190 ஓட்டங்களை பெற்றது. சென்னை அணி சார்பாக அதிரடியாக ஆடிய சாம் கரன் 47 பந்துகளுக்கு 88 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றிருந்தார். பஞ்சாப் அணி சார்பாக சுழல் பந்து வீச்சாளர் யுவேந்திர சாஹல் ஹட்ரிக் உட்பட ஒரே ஓவரில் 4 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். பின்னர் 191 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தொடர்ந்து ஆடிய பஞ்சாப் அணி 19.4 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளுக்கு 194 ஓட்டங்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. ஸ்ரேயாஸ் ஐயர் அணிக்காக 72 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இந்த வெற்றியின் மூலம் நடப்பு IPL தொடரில் பஞ்சாப் அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. இதேவேளை சென்னை அணி 10 போட்டிகளில் 2 வெற்றி 8 தோல்வி என இறுதி இடம் பிடித்ததுடன் நடப்பு தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் முதல் அணியாக தொடரில் இருந்து வெளியேறியுள்ளது. அத்துடன் IPL வரலாற்றில் முதல் முறையாக சொந்த மைதானத்திலேயே ஒரு தொடரில் அதிக தோல்விகளை சந்தித்த முதல் அணியாக சென்னை அணி பதிவாகியுள்ளது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.